இன்றைய தினம் பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தத்திலே எவ்வாறான ஒரு விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இஸ்ரேல் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து வருகின்றது. இந்த தாக்குதலில் முக்கிய பங்கு வகிக்கின்ற ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது. ஹிஸ்புல்லாவானது இஸ்ரேலினுடைய எல்லை பகுதிகளிலே நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தியிருந்தன. அந்த பகுதி காடர்ந்த பகுதியாக காணப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் ஏற்பட்ட தீ தற்பொழுது வேகமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. இதனை இஸ்ரேல் கட்டுப்படுத்துவதில் பாரிய தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியை அண்டிய குடியிருப்பில் இருந்த மக்கள் அனைவருமே வெளியாகி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த பகுதியை அண்டி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் வெளியாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதற்கு இடையிலே முக்கியமாக இந்த பகுதியிலே தாக்குதல் நடத்தியதற்கு ஹிஸ்புல்லா மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேல் கடுமையாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றது. முக்கியமாக இந்த தாக்குதலை பொறுத்தவரையிலே காடு அடர்ந்த பகுதியிலே தாக்குதல் நடத்துவதனால் அந்த பகுதியிலே வேகமாக தீகள் பரவிக்கொண்டிருக்கின்றன. அதனை கட்டுப்படுத்துவதில் இஸ்ரேலுக்கு காலதாமதம் ஏற்படுகிறது. ஆகவேதான் இந்த பிரச்சினை அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இதனால் பாரிய சேதம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த நிலையிலே இஸ்ரேல் ஆனது ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என 40% மக்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதிலே முக்கிய ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றன. இந்த தாக்குதல் நடத்துவோம் என்ற இந்த செய்தி வெளியாகி இருக்கின்ற வேளையில்தான் ஒரு காணொளி ஒன்று வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதாவது இஸ்ரேல் ஊடகத்தினால் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்னால் ஹிஸ்புல்லா அமைப்பின் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து தற்பொழுது பேசும் பொருளாக மாறி இருக்கின்றது இஸ்ரேல் ஊடகங்களிலே. முக்கியமாக அவர் தெரிவித்த கருத்துதான், எம் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் எவ்வித தடைகளும் எவ்வித வரம்புகளும் இல்லாமல் எந்த விதிமுறைகளையும் கட்டுப்படுத்தாமல் தாக்குதலை நாங்கள் இஸ்ரேல் மீது தொடுப்போம் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அந்த காலப்பகுதியிலே எம்மிடமுள்ள 5 விதமான ஆயுதங்கள் மாத்திரமே தற்பொழுது பயன்படுத்தியுள்ளோம். எஞ்சியதை நாங்கள் பயன்படுத்தவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக அதனை பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் போன்ற விடயங்கள், தாக்குதல் நடத்துகின்ற பொழுது இஸ்ரேலை விட்டு வைக்க மாட்டோம் என்ற விடயங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த நேரத்தில் அந்த காணொலியினை பரப்புகிறார்கள் என்றால், இஸ்ரேலானது ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவார்களாக இருந்தால் அந்த தாக்குதலின் மூலமாக பாரிய ஒரு உயிர் சேதம், உயிரிழப்புகளை இஸ்ரேல் சந்திக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதனையே அவர்கள் மறைமுகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சில ஊடகங்களில் வெளிப்படையாக கூட சொல்லியிருக்கின்றார்கள். மறைமுகமாக இதனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் மீது கை வைத்தால் இஸ்ரேலில் பாரிய அழிவை சந்திக்கும் என்ற விடயமும் அவர்கள் முக்கியமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஹசன் நஸ்ருல்லா தெரிவித்த விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த காணொளி தற்பொழுது மிகவும் பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது இஸ்ரேல் நாட்டுக்குள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்தபடியாக ரஃபா தாக்குதல், முக்கியமாக இந்த தாக்குதல் அனைத்தையுமே ஹிஸ்புல்லா அமைப்பினர் அதிகரிப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த ரஃபா தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஃபா மீது தாக்குதல் தொடுப்பார்களாக இருந்தார் இஸ்ரேல். நாங்கள் பாரிய தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அப்போதே தெரிவித்திருந்தார்கள். அதனையும் மிஞ்சி இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டிருந்தார்கள் ரஃபா மீது. தற்பொழுதும் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரஃபா தாக்குதலின் பின்னர் தான் இவர்களுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதலின் வீரியம் அதிகரித்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து லெபனான் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை இஸ்ரேல் மேற்கொள்ள உள்ளதாக லெபனானில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக லெபனானில் இருந்து தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக லெபனானில் எதிர்வரும் மாதத்தின் நடப்பகுதியிலே பாரிய தாக்குதல் ஒன்றை இஸ்ரேல் மேற்கொள்ள உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்த செய்தியாக இஸ்ரேலின் இலாட் துறைமுகம் மீது பாரிய தாக்குதலை ஹவுதிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இலாட் துறைமுகம் என்பது செங்கடலில் போக்குவரத்தில், கடல் மார்க்க போக்குவரத்தில் முக்கிய ஒரு இடம் வகிக்கின்ற ஒரு துறைமுகமாக காணப்படுகின்றது. இந்த யுத்தத்தின் பின்னர் இந்த துறைமுகமானது எவ்வித சேவைகளும் இல்லாமல் தடைப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து ரஃபாவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்ற
இருக்கின்றது என்று பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. முக்கியமாக 2 படைகளை ரஃபா எல்லையிலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு முற்படுத்தப்பட்டு இருக்கின்றது, அதாவது தாக்குதல் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. இந்நிலையிலே மேலும் 3 படைகளை வடக்கு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தோல்வி அடைந்த சில படையினரை சில இடைவெளிக்கு பின்னர் அவர்களை மீண்டும் 2 படைகளுடன் சேர்த்து 3 படைகளாக ரஃபாவுக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகளை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில்தான் தற்பொழுது ஹமாஸ் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். வடக்கு சுஜையா பகுதிகளில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு சுஜையா பகுதிகளில் பின்னோக்கி செல்வதன் காரணமாக இஸ்ரேலினுடைய அந்த 3 படைகளும் மீண்டும் உள்நுழைவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். அவ்வாறு உள்நுழைகின்ற பொழுது அவர்களை உள்ளுக்குள் எடுத்து அவர்களை தாக்குதல் நடத்தி கொண்டு காலத்தை தள்ளுவதன் காரணமாக இந்த ரஃபா பகுதிக்குள் இவர்கள் செல்வதனை தடுப்பதற்கான ஒரு யுக்தியாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு இடையில் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். வடக்கு பகுதிக்குள் நுழைந்த 3 இஸ்ரேல் படையினர்கள் மிகவும் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கின்றார்கள், ஹமாஸினுடையது என்பதையும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக அந்த தாக்குதலிலே பலர் தீக்காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அவர்களை ஏற்றி செல்வதற்காக வந்த அந்த இராணுவ வாகனம் மீதும் மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் ஹமாஸ். அவ்வாறு தாக்குதல் நடத்துகின்ற பொழுது அந்த வாகனங்கள் எரிந்திருக்கின்றது. அதனை கொண்டு செல்வதற்காக தற்பொழுது இஸ்ரேல் படையினர் வந்து கொண்டு சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதுதான் இன்றைய தினம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல செய்திகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk